கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வாரத்தை நாம் தொடர்ச்சியாக எவற்றில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்ற தலைப்பில் நாங்கள் தியானிக்க போகிறோம். எவரில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் பார்ப்போம். நாளில் முதலாவது நாம் பார்க்க போகிற காரியம் 1 யோவான் 2வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ள இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீண்டும் அவருடைய பிள்ளைகளை அழைத்து செல்ல எங்களுக்காக ஆயத்தப்படுத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த ஸ்தலத்திலே கொண்டு செல்ல அவர் எங்களை கூட்டிச் செல்ல வரும் பொழுது அவருக்கு முன்பாக நாங்கள் வெட்கப்பட்டு போகாமல் தைரியமாய் அவருக்கு அவருடைய நாளில நாங்கள் அவருக்கு முன் எதிர்கொண்டு போறவனுமா இருந்தா நாம் இந்த பூமியில வாழ நாட்களில நாங்கள் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். நாங்கள் அவரில் நிலைத்திருக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கு பிரியமானவர்களே. ஏனென்றால் நாம் அவரில் நிலைத்திருக்காம போனா நாங்கள் வெட்கப்பட்டு போயிடுவோம். அப்ப நம்ம வெட்கப்பட்டு போகாம நிற்க வேணுமா இருந்தா என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி 2 பேர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிள்ளையற்றவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படிக்கு காக்கிறார். அப்ப பாருங்க, நாம் அவருடைய சன்னதியில வெட்கப்பட்டு போகாம அவருக்கு முன்னால சமாதானத்தோடு அவர் சந்நிதியில நம்ம காணப்பட வேண்டுமா இருந்தா வேதம் அழகா சொல்லுகிறது, நம்ம என்ன செய்யணுமா, எங்களுக்குள்ள இருக்கிற கரைகளை எங்களுக்குள்ள இருக்கிறதான பிள்ளைகளை விட்டு விலக வேண்டும். ஆமென். நாம் எங்களுக்குள்ள இருக்கிற கரைகளும் பிள்ளைகளும் எங்களுக்குள்ள இருக்குமா இருந்தா அந்த கரைகளால் பிள்ளைகளால் நாம் என்ன செய்யப்படுவோம், நாங்கள் அங்கே தேவ சமூகத்திலே வெட்கம் உண்டாகிறதுக்கு ஏதுவானவர்களாக நம்ம காணப்படுவோம். பிரியமானவர்களே, நமக்குள்ள தைரியம் இருக்காது. என்றால் நம்ம கரைப்பட்டு இருக்கிறோம், நம்ம பிழை செய்திருக்கிறோம். ஆகவேதான் யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனம் எங்களுக்கு தெளிவா சொல்லுகிற ஒரு காரியம்தான், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். எண்ணெய் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமென். எண்ணெய் இல்லாமல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. நாம் அவரிலும் அவர் எங்களில் நிலைத்திருந்தால் நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கணும் என்று அவருடைய விருப்பம். அதுக்காக அவர் எங்களை சுத்திகரித்து வேலையடைத்து பாதுகாத்து பராமரிக்கிறவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறபடினாலே நாங்கள் எப்பொழுதும் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவில் நம்ம நிலைத்திருக்கும் பொழுது அவர் நம்முடன் நிலைத்திருப்பார். பிலிப்பியர் 4:1 சொல்லப்படுகிறது, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கணும். நிலைத்திருக்கிறபடி இன்னும் அதிகம் ஆழமாய் நமக்கு ஆண்டவருக்கு இடையில் இருக்கிற உறவை நாம் கட்டி எழுப்ப வேண்டும். அவரில் எல்லா சூழ்நிலையும் நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நாங்கள் அவரில் நிலைத்திருக்கிறவர்களை மாறும் பொழுது அவர் நிச்சயமாக கனி கொடுக்க சேரும் மரமாய் மாற்றுவார். நம்ம கையிட்டு சேருவதெல்லாம் கர்த்தர் வாக்கி கொண்டு நடத்துவார். ஆமென். ஆமென். God bless you.